யார் தங்களை ஒரு கூட்டமாக ஒரு அமைப்பாக கருதி வாழ்கிறாரோ அவர் என்ன சொல்லுவாங்க, உங்கள் வழிபாடுகளை பின்பற்றவர்கள். நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அதை தவிர எதையுமே நீங்க பின்பற்றாது, நம்பிக்கை கொள்ளாதீங்க, அதை மற்றதை நம்பிக்கை கொள்ளாதீங்க அப்படின்னு. இங்க வழிபாடுகளை பின்பற்றுவதை தவிர பின்பற்றாதீர்கள் அப்படின்னா அவங்க கூட்டமா இருக்கிறாங்க, சிறு பிள்ளையாக இருக்கும் பொழுதே சொல்லிக் கொடுக்கப்பட்டதை பின்பற்றி வருகிறார்கள். அவங்க நம்பிக்கை கொண்டெல்லாம் பின்பற்றுவாங்க. அப்பா அம்மா செஞ்சாங்க, நான் செஞ்சுட்டு இப்ப அவங்க சொல்லி தராங்க, இது தவிர எதையும் நம்பாத. இப்ப நம்பிக்கை என்னது அப்படின்னா, இங்க இடத்துல நான் அறியாத ஒன்றை நம்புகிறேன். அப்ப நம்பிக்கையே அறியாததான் நம்பிக்கை கொள்றது. அங்கே மூலத்தை நடக்குன்னு பேசுறவங்க இருக்கிறேன். நம்பிக்கைன்னு வந்த போது அதை அறிவில்லாம நம்புறதுதான். நான் அப்படி இல்லை. நம்பிக்கைங்கிறது எதை நான் வழங்கிக் கொண்டேனோ அது நாளையும் வேண்டும், அதான் நம்பிக்கை. நாளை என்பது யாருக்கும் தெரியாது, அதெல்லாம் நான் நம்புகிறேன். இந்த நன்மை எனக்கு தொடர வேண்டுமே, அதுதான் நம்பிக்கை. ஏற்றுவிட என்னவென்றே அறியாமல் நம்புவது அல்ல நம்பிக்கை, அது முரண் வைக்கிறார். அறிவியலை நீங்கள் அவ்வாறுதான் நம்பிக்கிறோம், எதுவும் தெரியாது சொல்லியிருக்கிறாங்க, அதான் கரெக்டா இருக்கும். அப்ப உங்கள் வழிபாடுகளை பின்பற்றுவதை தவிர நம்பிக்கை கொள்ளாதேன்னு சொல்றவங்க அவங்களே விலகி கொள்ளாமல் செய்து கொண்டிருக்கிறார்களா? அப்ப நீ விலகிக்காதன்னு சொல்றவாங்க. நம்பிக்கை கொள்ளணும்னு சொல்லும் போது விலகிட்டு நம்பிக்கை கொள்ளும். அப்ப விலகி கொண்டவன் அந்த மனிதனுக்கு எந்த ஒன்றும் அறிவிக்கப்படும் போது, கேட்கும் போது, படிக்கும் போது அவன் மீண்டும் விலகி கொண்டவனாகத்தான் அதை பார்ப்பானே தவிர வெறுமனே நம்பிக்கை கொள் அவ்வாறு இருக்க மாட்டார். மனிதனுக்கு நன்மை தரக்கூடியதுன்னா தெரியப்படுத்தணும் இல்லை. நான் நம்புகிறேன், எதை வச்சு நம்புறது, சொல்வது அப்படியே ஏற்றுக்கொள்வதா? இது வேதம் உதாரணத்துக்கு இந்த புத்தகம் நமக்கு வழிகாட்டக்கூடிய வேதம். எப்படி நம்புறது? நீங்க சொன்னதுனால, நீங்க யாரும் சொன்னதுனால இல்லை. என் மனம் அதில் திருப்தி கொள்ள வேண்டும், என் மனம் அதில் ஆம் என்று அறிவிக்க வேண்டும். ஏற்றுக்கொண்டேன், ஆம் அது உண்மையானது, நான் ஏற்றுக்கொள்கின்றேன், எனக்கு வழிகாட்டுகிறது, இப்பொழுது நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும், இப்பொழுது நான் நம்புகின்றேன், நாளையும் எனக்கு இது வேண்டும். நாளை நான் அறியாதது, எவரும் அறியாதது நாளை. இப்பொழுது அதன் செய்தி எனக்கு நம்பிக்கை தருகிறது, நாளை உண்டு என்று. எதன் அடிப்படையில் உண்டு என்பதையும் எனக்கு தெளிவுபடுத்துகிறது. இதை நான் நம்புகின்றேன். அது அல்லாது இந்த வழிபாடுகளை தவிர நம்பிக்கை கொள்ளாதீர்கள். வழிபாடுதான் நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? வழிபாடு கோயில் மசூதி சர்ச்சில் மட்டுமே பண்றதுல வழிபாடு. வெளிப்பட்ட செஞ்சுட்டு இருந்த காலம் வந்து குர்பானி சொல்லிட்டு உள்ள போனோம்னா இது வழிபாடு. உங்கள் வழிபாடுகளை பின்பற்றுவதை தவிர நம்பிக்கை கொள்ளாதீர்கள். மனுஷனே நம்பாது, வாழும் மனிதனை நான் நம்பக்கூடாது. யாருக்குமே தெரியாத ஒரு மனிதன் 100 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்தான், 50 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்தான், 10 வருடங்களுக்கு முன்பு வாழ்ந்தான், அவனை நான் நம்ப வேண்டும் சொன்னது அதான். இவர்கள் இவ்வாறு தான் வழிகாட்டுகிறார்கள். அப்படின்னு என்ன நடக்கும்? என் கூட வாழ்ற பட்சத்தோட நான் சொல்ல மாட்டேன். நம்மளை சொல்லுவேன், நான் தெரியும் 1000 கேட்பேன். அது தெளிவடைக்கும் போது அந்த தெளிவை நான் நம்பணும்.